வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான டெஸ்ட் சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்குது. அது வந்து இந்த மாதம் 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்குது. இது வந்து ஒரு 3 போட்டிகள் கொண்ட ஒரு டெஸ்ட் சீரீஸாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து வார்ம் அப் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதில் வந்து ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்டா 139க்கு ஆல் அவுட் ஆகிருக்குது. அதில் வந்து அதிகபட்சமாக வந்து டிமுத் கருணாரத்ன தான் ரன் அடிச்சிருக்காரு. அவரை 26 ரன்கள் தான் அடிச்சிருக்காரு. அடுத்தது வந்து ஒரு பவுலர் பிரபாத் ஜெயசூரி, அவர் தான் அடுத்தபடியாக ரன்ஸ் எடுத்திருக்காரு. இப்போ என்ன முக்கியமான விஷயம்டா, இப்போ இந்த டெஸ்ட் கோட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக இப்போ கடந்த ஓடிஐ சீரீஸில் பிரகாசித்த ஜெஃப்ரி வெண்டசரிக்கு வந்து இந்த டெஸ்ட் கோட்டில் வந்து இடம் கிடச்சிருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கணும். அடுத்து வந்து துனித் வெள்ளாளகி, அவரை வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து அவர் இடம் கிடைக்கல. ஆனாலும் அவர் வந்து போன முறை நடந்த ஓடிஐ சீரீஸில் சிறப்பாக விளையாடினார் தான் சொல்லணும். அடுத்தது காய்ஸ் என்னென்னா, இப்போ டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது தானே. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பெரும்பாலும் ஸ்ரீலங்கா வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் கூடுதலாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பின்னரையும் மிச்சதெல்லாம் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா இங்கிலாந்து பிட்ச் வந்து பெரும்பாலும் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் தான் சாதகமான ஒரு பிட்ச். அதால் எல்லோரும் 2 அணிகளுமே பெரும்பாலும் வந்து ஒரு ஸ்பின்னர் மிச்சதெல்லாம் ஃபாஸ்ட் பவுலர் அந்த மாதிரி தான் களமிறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது காய்ஸ் வந்து இது வந்து சனத் ஜெயசூர்யா அவர்கள்ட்ட வந்து லாஸ்ட் சீரீஸ், அதாவது ஹெட் கோச்சாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு இன்னொரு நியூ ஹெட் கோச் வந்து நியமிக்கப்படுவார். அதால் வந்து இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து ஸ்ரீலங்கா வென்று கொடுத்தா ஒரு ஃபேவலோட சனத் ஜெயசூர்யாவை அனுப்பலான்னு நினைக்கிறேன். ஏன்டா கடந்த முறை நடந்த ஓடிஐ சீரீஸில் வந்து 27 வருடங்கள் கழித்து வந்து ஸ்ரீலங்கா வெற்றி பெற்றிருக்கு. அது முக்கியமாக ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த டெஸ்ட் சீரீஸையும் வென்றால் ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். அதாவது இப்போ என்னண்டா ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கு வந்து பழைய அணி இன்னும் வரலையான்னு ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க. இப்போ இதில் ஒரு வெண்டா ஒரு ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வரும். இப்போ ஸ்ரீலங்கா மறுபடியும் ஒரு அவங்களோட பழைய மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க. அதால் எல்லோரும் நினைக்கிறது வந்து ஸ்ரீலங்கா இந்த சீரீஸை வின் பண்ணணும். பார்ப்போம் காய்ஸ், ஸ்ரீலங்கா எப்படி விளையாடுதுன்னு. எந்த எதிர்பார்ப்பும் ஸ்ரீலங்கா வின் பண்ணணும் தான். ஏன்டா நான் முந்தைய ஒரு காலத்தில் வந்து ஸ்ரீலங்காவோட அப்படி ரசிகர். ஆனால் இப்போ வந்து ஒரு சாதாரணமாக மேட்ச் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸ்ரீலங்கா மேட்ச் வந்தால் பார்ப்பேன், அந்த மாதிரி தான். ஏன்டா அந்தளவுக்கு எதிர்பார்க்கல அது ஸ்ரீலங்கா அப்படி வின் பண்ணணும். இப்போ இருந்தாப்புல அப்படி இப்போ ஒரு சீரீஸ் வெல்லும் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். அதால் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நடக்குதுன்னு. தேங்க்ஸ் காய்ஸ். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.